சென்னை வேளச்சேரி ஏரிக்கரையொட்டியுள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியை தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவித்தனர். இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் அப்பகுதி சாலையை அடைத்து பள்ளம் தோண்டி மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மொய்தீன் வழங்க கேட்கலாம். மொய்தீன், தற்போது அந்த நீரை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அப்பகுதி மக்கள் தரப்பில் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? முழு விவரங்கள். சென்னை வேளச்சேரி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ள மழைநீரை வெளியேற்றும் பணியில் தற்பொழுது மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை வானிலை ஆய்வு மையம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்த நிலையில் நேற்று இரவு முதல் லேசான மழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது காலையிலிருந்து சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை வேளச்சேரி ஏரிக்கரை ஒட்டியுள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மழை விடாமல் பெய்து கொண்டிருக்கும் நிலையில் தண்ணீரின் அளவானது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்கின்றன. இந்நிலையில் மாநகராட்சி ஊழியர்களுடன் பகுதி வட்ட செயலாளர் முருகவேல் தலைமையிலான அதிகாரிகள் தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய சாலையை அடைத்து அதன் மூலியமாக தண்ணீரை வேளச்சேரி ஏரியில் சேர்க்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். வேளச்சேரியில் மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மொய்தீன் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி மொய்தீன்.